சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது சென்னை அமர்வு நீதிமன்றத்தில். தொடர்ந்து நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் நிலையில் இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி. மேலும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் அறிவித்திருக்கிறார். என்ன நடக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இப்பொழுது ஈடியால் குறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போது கைது செய்யப்பட்டு தொடர்ந்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு வழக்கில் பொன்முடி அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக தண்டனை அறிவித்திருக்கிறார் நீதிபதி. அதை எதிர்த்து மேல்முறையீடும் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த இரண்டு வழக்குகளும் திமுகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதில் முக்கியமான பங்காற்றும் என்பதுதான் பலரும் குறிப்பிட்டிருப்பது. ஆனால் இந்த வழக்குகள் திமுகவுக்கு சாதகமானவையாக வந்திருக்கின்றனவா என்பதை நாம் பலரிடமும் விசாரித்தோம். அந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் இன்றைக்கு பிணை கிடைக்கும் என்று ஒரு சிலரும், பிணை கிடைக்க வாய்ப்பில்லை என்று ஒரு சிலரும் தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். பிணை கிடைக்கும் என்று சொன்ன தரப்பு ஏற்கனவே பல முறை செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு மருத்துவ காரணங்களுக்கான ஜாமீன் தான் கொடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னதே தவிர வழக்கமான பிணை மனுவை நீங்கள் தாக்கல் செய்யலாம் என்பதை ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டாகத்தான் சொல்லி இருந்தார்கள். அதாவது அதிலிருந்து நிவாரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வழி இருக்கிறது என்பதை பூடமாக சொன்னதாகத்தான் பலரும் அதனை இடையீடு செய்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் முதன்மை அமர்வு நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான வழக்கு, பொன்முடி அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு அதற்கு மேல்முறையீட்டுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டார். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை அமைச்சர் பொன்முடியும் அவரது துணைவியாரும் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி தற்காலிகமாக அவர்கள் சிறைக்கு சென்று சரணடைவதை தடை செய்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கு என்னென்ன பரிணாமங்களை எடுக்கவிருக்கின்றன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த இரண்டு வழக்குகளிலும் திமுக தரப்பினுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன என்பதை நாம் பேசும் பொழுது திமுக இந்த இரண்டு வழக்குகளிலுமே பெரிய எதிர்பார்ப்பை கொண்டிருக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். திமுக தன்னுடைய சட்டத்துறையில் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறது. நீதிபதிகளை அணுகும் முறை மற்றும் நீதிபதிகளோடு உரையாடும் முறை ஆகியவற்றில் மாற்றங்கள் தேவை என்பதை தலைமை உணர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்று உள்ளிருக்கும் பலரை தகவல் சொல்கிறார்கள். அதே வேளையில் இந்த வழக்கில் இப்போது வழக்கறிஞர்கள் மாற்றப்பட்டதால் ஓரளவுக்கு பிணை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் ஒரு சிலருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தலைமையோ வந்தாலும் வராவிட்டாலும் வேலைகள் தொடர்ந்து நடைபெறுவதில் எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். காரணம், இந்த வழக்குகளில் முழு கவனத்தையும் செலுத்திவிட்டால் கீழே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் இருந்தும் நம்முடைய கவனம் சிதறடிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வழக்கு விசாரணை என்பது ஒரு பக்கம் முக்கியம்தான். அதே நேரத்தில் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியும் பொறுப்பும் செய்ய வேண்டிய பணிகளும் எக்கச்சக்கமாய் இருக்கின்றன. அதில் கவனம் செலுத்துங்கள் என்பதுதான் அறிவாலயம் தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் போட்டிருக்கும் ஆர்டர் என்று குறிப்பிடுகிறார்கள். பொன்முடி வழக்கில் அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று டெல்லியில் இருக்கக்கூடிய சோர்ஸ் வட்டாரங்களில் பேசும் பொழுது அங்கே டெல்லியில் பொன்முடிக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்குத்தான் வாய்ப்பிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். காரணம், இந்த வழக்கினுடைய தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் அப்படி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்யும் பட்சத்தில் அதிலிருந்து நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வழக்கில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான முன்னுதாரணம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது நவாப் மாலிக் வழக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த நவாப் மாலிக் வழக்கு என்ன என்று நாம் தேடி பார்க்கும் பொழுது மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் சிவசேனாவும் ஆட்சியில் இருந்தனர். அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு
தேசியவாத காங்கிரசிலிருந்து ஒரு சில உறுப்பினர்கள் பிரித்து எடுக்கப்பட்டு, சிவசேனாவிலிருந்து ஒரு சில உறுப்பினர்கள் பிரித்து எடுக்கப்பட்டு அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்து இப்போது ஆட்சி நடத்தி வருகிறார்கள். சிவசேனாவிலிருந்து ஏக்நாத் ஷிண்டே தரப்பினரும், தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து அஜித் பவார் தரப்பினரும் பிரிந்து வந்து பிஜேபியோடு கூட்டணி வைத்து இப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் நவாப் மாலிக் என்பவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் அவர் இருந்த பொழுது 2 நில அபகரிப்பு மற்றும் பண பரிவர்த்தனை புகார்கள் அவர் மீது சுமத்தப்பட்டன. அந்த வழக்குகளில் ஆதாரங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றன என்பது நீதிமன்றத்தாலேயே சுட்டிக்காட்டப்பட்டது. தீவிரமான விசாரணை நடத்துகிறேன் என்னும் பெயரில் காலத்தை இழுத்துக் கொண்டே செல்கிறார்களே தவிர எந்தவிதமான முடிவுகளை எட்டுவதற்கும் ஈடி தயாராக இல்லை என்பது போல தெரிகிறது என்பதை காட்டமான விமர்சனமாகவே நீதிமன்றங்கள் முன்வைத்தன. அந்த வழக்கில் நவாப் மாலிக்கிற்கு பிணை கொடுக்க கூடாது என்று ஈடி தரப்பிலிருந்து தொடர்ந்து வாதிடப்பட்டது. ஆனால் அவர் சமீபத்தில் அஜித் பவார் கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அஜித் பவார் கூட்டணியில் இணைந்ததற்கு பிறகு அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பிணையை மருத்துவ காரணங்களுக்காக 6 மாதம் நீட்டித்து வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். இதில் என்ன ஆச்சரியம்? அதான் ஏற்கனவே பிணை கிடைச்சிருச்சே, புதுசா நீட்டிச்சா என்ன பிரச்சனை என்று பலரும் கேள்வி எழுப்பலாம். அங்குதான் ஈடியினுடைய அரசியல் தன்மை அம்பலப்படுகிறது. ஈடியை பொறுத்தவரையில் மருத்துவ காரணங்களுக்காக மட்டுமல்ல, எந்த காரணத்துக்காகவும் பிணை வழங்கக்கூடாது என்பதுதான் தொடர்ந்து சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு பக்கம் இப்போது செந்தில் பாலாஜி வழக்கில் எந்த காரணத்திற்காகவும் அவருக்கு பிணை வழங்க முடியாது என்று உறுதி காட்டுகின்ற ஈடி, நவாப் மாலிக் வழக்கில் தாராளமாக கொடுத்துக் கொள்ளுங்கள், we have no objection your honor என்று வெட்ட வெளிச்சமாக தங்களுடைய அரசியல் நோக்கங்களை கோர்ட் காலிலேயே பதிவு செய்கிறார்கள் என்று விமர்சனத்தை பதிவு செய்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். ஈடியினுடைய இரட்டை தன்மை இப்போது தோலுரித்து காட்டப்பட்டிருக்கிறது. இனி அடுத்தடுத்த விசாரணைகள் எப்படி நகருகின்றன என்பது நீதிமன்றத்தை பொறுத்ததுதான். ஆனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் ஈடி யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போது வெளிச்சமாக தெரிய தொடங்கிவிட்டது. இனிமேலும் ஈடி ரெய்டு என்று இவர்கள் உள்ளே வந்தால் இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. எதிர்கட்சிக்காரங்களை குறி வச்சு ரெய்டு நடத்துறதுக்கு மட்டுமே ஒரு துறையை வச்சிருக்கிறாங்கன்னா அது அரசியல் காரணங்களுக்கு தானே என்று மக்களே பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? பொறுத்திருந்து பார்ப்போம்.